ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியான முறையில் கேண்டில் கேக் வந்து ஃபாண்டன்ட் வச்சு வீட்லேயே செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் இப்போ வந்து 1/2 கிலோ அளவுக்கு சாக்லேட் ஸ்பாஞ்ச் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாக்லேட் கேக் வந்து எப்படி செய்கிறதுங்கிறது ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நிறையா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்திருக்கேன். அதாவது தாளிக்கிற பெட்டியில் உள்ள ஒரு கிண்ணம் தான் இது. இந்த மாதிரி கிண்ணத்தை வச்சு தான் நான் இப்போ வந்து கட் பண்ண போகிறேன். இப்போ இதை வச்சு அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வச்சுட்டு உள்ளார அமுக்கணுன்னாக்கா அழகாக கட் ஆயிரும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா கட் ஆயிருச்சு. இது அப்படியே மெதுவாக கை வச்சு வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சின்னதாக அழகாக கட் ஆயிடுச்சுன்னு, நல்லா ஸ்பாஞ்சாக இருக்குது. இப்போ அதே மாதிரி அடுத்ததும் கட் பண்ணியாச்சு. அப்படி கை வச்சு எடுக்க வரலைன்னா இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுட்டு லேசாக எடுத்து விட்டோம்னாக்கா அழகாக வந்துடும் வெளியில். இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். மொத்தம் 3 இது கட் பண்ணியிருக்கேன். இது 3லையும் இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பீஸ் வச்சுட்டு நான் வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறேன். நல்லா தடவி விட்டுருங்க. நான் இன்றைக்கி ஒரு கார்டு வச்சு தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா இது வந்து சின்ன கேக் தானே, அதனால். இப்போ அதே மாதிரி 3ஐயும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த கேக் வந்து ஆடுதில்ல, அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னாக்க ஒரு குச்சி எடுத்துகிட்டு அது கேக் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அளவு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை குச்சியை வந்து அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிறணும். கட் பண்ணிவிட்டு நடுவில் சொருகிட்டோன்னாக்கா அந்த கேக்கு நம்மளுக்கு வந்து ஆடாது, ஐசிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நடுவில் சொருகிருங்க. இப்போ இதை ஃபுல்லாக க்ரம் கோட் வந்து கொடுத்தாச்சு. இப்போ அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நான் வந்து ஃபாண்டன்ட் தான் எடுத்திருக்கேன். இந்த ஃபாண்டன்ட் வந்து எப்படி வீட்லேயே செய்கிறதுங்கிறது நம்ம சேனல் வந்து ஏற்கனவே செஞ்சு காமிச்சிருக்கு, வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கடையில் வாங்கினது வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படி இல்லைனாக்கா ஐசிங் சுகர் வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஃபாண்டன்ட்டை. மிச்சம் இருக்கிறத அந்த மாதிரி ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு அடைச்சி வச்சிட்டோன்னாக்கா நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக சின்ன பீஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து ரெட் கலர் ஜெல் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையில் ஒட்டுச்சுனாக்கா கார்ன்ஃப்ளவர் வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு ரோல் பண்ணுறேன்னா, ஃபாண்டன் கட்டை இருந்துச்சுனாக்கா அதை வச்சு ரோல் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கட்டை வச்சே கூட நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கணும். இப்போ மெல்லிசாக தேய்ச்சாச்சு. இப்போ அந்த கேக்கோட அளவு எடுத்துகிட்டு நான் வந்து இதை வந்து நீட்டாக கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கத்தியிலையும் கார்ன்ஃப்ளவர் தடவி வைக்கிங்க, அப்போ தான் ஒட்டாமல் கட் ஆகும் நம்மளுக்கு. எல்லா சைடும் அதேமாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து மெதுவாக எடுத்து நம்ம வந்து அந்த கேக் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ அப்படியே லேசாக தண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபாண்டனில் வந்து தண்ணியை தொட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஒட்டும் நம்மளுக்கு. அப்படியே மெதுவாக ஒட்டி விடுங்க. பொறுமையாக பண்ணணும். அப்படி சுற்றி கொண்டு வரணும் அதுவை. இப்போ ஸ்மூத்னர் வச்சு அழகாக அப்படியே ஸ்மூத் பண்ணி விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா கை வச்சு கூட நம்ம செய்கிறதுனால செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுற்றிலும் ஒட்டியாச்சு. சின்னதாக எனக்கு வந்து கேப் இருந்துச்சு, அதுக்கு ஒரு இது வச்சு நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது மேலே வைக்கிறதுக்காக சின்ன பீஸாக தேய்ச்சிட்டு அது மேலே அந்த நம்ம வந்து எந்த கிண்ணத்தில் கேக் வந்து கட் பண்ணோமோ அதோட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. இப்போ அதை வந்து மேலே அப்படியே வச்சிடலாம். அதுக்கும் தண்ணியை வச்சு தொட்டுட்டு வச்சோன்னாக்கா நல்லா ஒட்டி பிடிக்கும். இப்போ மேலேயும் கவர் பண்ணியாச்சு. இப்போ ஒயிட் கலர் ஃபாண்டன் வந்து ரோல் பண்ணியிருக்கேன். அதில் அப்படியே மெழுகு வந்து வடிஞ்சு ஊற்றும்ல, அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி கட் பண்ணாமல் கொஞ்சம் சின்னமும் பெருசுமாக நீளமாக கட் பண்ணோம்னாக்க நம்மளுக்கு வந்து அப்படியே இயற்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து மெதுவாக எடுத்துக்கோங்க. இப்போ சுற்றிலும் தண்ணி வச்சுக்கலாம். அந்த ஒயிட் ஃபாண்டனை வந்து
பொறுமையாக அப்படி மெதுவாக ஒட்டணும். அப்படி இல்லைனாக்கா அது வந்து பிஞ்சுக்கிட்டு வந்துடும். அதனால் மெதுவாக இப்போ வந்து கவர் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். கேண்டில் வந்து எரியிற மாதிரி காமிக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு டாப்பர் தான் இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த டாப்பருக்கு பதிலாக நீங்கள் வந்து இதையும் ஃபாண்டன்ட்லேயே கூட ரெடி பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து நடுவில் அப்படியே சொருகிடலாம் உள்ளர. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அழகாக கேண்டில் வந்து எரியிற மாதிரியே இருக்குது. இதை இன்னும் அழகுபடுத்துறதுக்காக நான் கீழே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் பூவும் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம வேணும்னாக்க இஷ்டப்பட்ட அது மாதிரி ஃபாண்டன்ட்டில் கூட செய்கிறதுனால செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் சூப்பரான சாக்லேட் ஃபாண்டன்ட் கேண்டில் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கேண்டில் கேக் வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபாண்டன்ட் கேக் வீடியோ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வேணும்னாக்க நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நிறையா வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சினாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.